வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமச்சந்திரன் நாயர்ல யூஜிடிஆர்பி யூனிட் 1க்காக இப்போ நெக்ஸ்ட் ஆத்தர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆத்தர் யார் அப்படின்னா சாமுவேல் பெப்பீஸ். சாமுவேல் பெப்பீஸ்ங்கிறது நம்ம அவர் பேரை கேட்டோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர் ஒரு டைரிஸ்ட் ஞாபகம் வரும் இல்லையா? அவர் எப்ப பிறந்தாருன்னு பார்க்கலாம். சாமுவேல் பெப்பீஸ் 1633ல பிறந்து 1703ல இறந்துடுறாரு. சாமுவேல் பெப்பீஸ் இவர் டைரிஸ்ட்ல ஒரு பெரிய மாஸ்டர். இவர் தான் முத டைரிஸ்டா அறிமுகப்படுத்தப்பட்டாரு. இவர் என்ன ஒர்க் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறாரு. நேவி ஆபீஸ்ல அதனால இவர் பார்த்த வேலை என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நேவி ஆபீஸ்ல கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா டைரி. இந்த டைரின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வருவாங்க? இந்த டைரி ஆஃப் சாமுவேல் பெப்பீஸ் தான் ஞாபகம் வருவாரு. அந்த டைரியில இவர் எந்த இயர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1660ல இருந்து 1669 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காரு. இப்போ 1660 அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நல்லா ஞாபகம் வரும். ரெஸ்டோரேஷன் பீரியட், சார்லஸ் டூ ஆட்சிக்கு வர்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த 1660 சொன்னோடனையும் அடுத்ததா நமக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் டைரியோட ஸ்டார்டிங் பீரியட். இந்த இந்த 10 இயர்ஸ்ல 1660ல இருந்து 1669 வரைக்கும் என்னென்ன இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சாமுவேல் பெப்பீஸ் தன்னோட டைரியில கவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவரோட ஃப்ரெண்டான ஈவ்லின் இருக்கார் இல்லையா, ஜான் ஈவ்லின், அவர் இவரோட டைரிய ஒரு பெரிய கிரேட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு. இன்டெகிரிட்டி மீன்ஸ் கானஸ்டா. இவர் ரொம்ப நல்லா எழுதுவாரு. இவர் இவர் அது மட்டும் இல்லாம இவரோட கேரக்டரை நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, ஆம்பிசியஸா இருப்பாரு, அவரோட கொள்கையில ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்றாங்க. ஹட்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த டைரிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் entertaining of book and the most extraordinary thing of its kind in any literature. இவரு ஒரு மோஸ்ட் என்டர்டைனிங் புக்காவே ஹட்சன் நம்ம டைரி இந்த சாமுவேல் பெப்பீஸோட டைரி கன்சிடர் பண்றாரு. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த டைரி முத ஒரு ப்ரோ ஸ்டைல்ல வந்தது. அந்த ப்ரோ ஸ்டைல்ல பொதுவாவே இங்கிலீஷ் மேனை பத்தி ஒரு டிஸ்கஷனை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸனை பத்தின ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்தது வரலாற்றுலயே இதுதான் முத தடவை. பொதுவாவே தன்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்களை யாருமே வெளியில ஷேர் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஆனா இந்த டைரியில சாமுவேல் பெப்பீஸோட பர்சனல் லைஃப்ல நடந்தது சரி, அந்த பொலிட்டிக்கல் பீரியட்ல என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது சரி, இது எல்லாத்தையுமே இந்த டைரியில இன்க்ளூட் ஆயிருந்தது. முக்கியமா 1660ல இருந்து 1669 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத. இப்போ இந்த டைரி நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பர்சனல் டைரின்னு இங்கிலீஷ் ப்ரோஸ். இந்த ப்ரோஸ் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் பர்சனல் டைரி அப்படிங்கிறது சாமுவேல் பெப்பீஸோட டைரி தான். அவரு டைரி எழுதும்போது சாமுவேல் பெப்பீஸ் என்ன எழுதியிருந்தாருன்னா, ஷார்ட் ஹேண்ட் லெட்டர்ல எழுதியிருந்தாரு. ஆனா அது யாருக்குமே படிக்கிற மாதிரி புரியல. டெசிபர்ட் இன் 1825 இது யாரு பண்ணது அப்படின்னா ஜான் ஸ்மித்ன்னு சொல்லி ஒருத்தர். இவரு நம்ம எல்லாரும் ரீட் பண்றதுக்கு ஏத்த வடிவமா மாத்தி கொடுத்தாரு 1825ல. ஓகேவா? அதுக்கப்புறமா இதை ஒருத்தர் எடிட் பண்ணியிருப்பாரு. அவர் யார் அப்படின்னா லார்ட் பிரேவ் புரூக் அப்படிங்கிற ஒருத்தர் இது எடிட் பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த 2 நேம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இந்த டைரிய டெசிபர்ட் பண்ணது யாரு, அதாவது நம்ம படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி கொடுத்தது யாரு அப்படின்னா ஜான் ஸ்மித். அதை எடிட் பண்ணது யாரு அப்படின்னா லார்ட் பிரேவ்ரூக் அப்படிங்கிற ஒருத்தவங்க. இந்த இந்த டைரி ஒரு சில கொஸ்டின்ஸ்ல மந்தோட கூட கேட்டிருக்காங்க. எந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த டைரி அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 1 1660ல இருந்து 31 மே 1669 வரைக்கும் இந்த டைரி கவர் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது இந்த டைரியில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 1660ல இருந்து 1669 வரைக்கும் உள்ள 10 இயர்ஸ்ல உள்ள என்னென்னலாம் நடந்தது. அதுல பொலிட்டிக்கல் சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் பீரியட். ரெஸ்டோரேஷன் அப்படின்னா என்ன? சார்லஸ் டூ ஆட்சிக்கு வராங்க இல்லையா, ரீஸ்டோர் பண்ணப்படுது. அப்போ நீதி நிலைநாட்டப்படுது, திரும்ப நீதி திரும்ப வருது அப்படிங்கிற மாதிரி தான் இது ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பீரியட் எப்போ வருது? 1660ல தான் நம்ம ரெஸ்டோரேஷன் பீரியட்னு சொல்லி சொல்லுவோம். 1660ல இருந்து 700 வரைக்கும் உள்ள பீரியட் தான் ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ சார்லஸ் டூ 1660ல இருந்து 1685 வரைக்கும் நம்ம ரூலிங்ல இருப்பாரு. ஓகே. கிரேட் பிளேக், இந்த கிரேட் பிளேக் இன் லண்டன் எப்போ வருது அப்படின்னா 1665ல வரும். இது 5ல இருந்து 6 வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. கிரேட் ஃபயர் இன் லண்டன். கிரேட் ஃபயர் இன் லண்டன் சொன்னோடனே நமக்கு டக்குன்னு எந்த இயர் வரும்னா 1666. இந்த 3 இயர்ஸ் தான் இந்தவரோட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் டைரின்னு சொல்லி சொல்றாங்க. சாமுவேல் பெப்பீஸோட டைரியில எந்தெந்த ஈவெண்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ரெஸ்டோரேஷன்,
கிரேட் பிளேக், அப்புறமா கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். இந்த மூணையுமே வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு சாமுவல் பெப்பீஸ். ஓகே. இவரோட டைரியில இத தவிர வேற என்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இத தவிர இப்போ இவரு இந்த டைரி எழுதுனத எதுக்காண்டி ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து அவரு வயசாயிருச்சு இல்லையா? வயசானதுக்கு அப்புறமா அவரோட பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு. அதனால அவரால எழுத முடியல. இந்த டைரிலாம் வந்து எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த டைரியில அவரு என்னென்னலாம் எழுதியிருந்தாருன்னா, பொதுவாவே நம்ம எழுதுறத ரீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா, நம்மளோட இன்னர் தாட் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த டைரியில. ஆனா, இந்த டைரி வந்து எப்ப பப்ளிஷ் பண்ணாங்க? 1825ல தான வந்து அவரு டெசிபோர்ட் பண்றாரு ஜான் ஸ்மித். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு 1703லே இறந்துறாரு. அவரு இறக்குற வரைக்கும் இவரோட டைரி யாருமே படிக்கல. இல்ல? அதனால யாருமே படிக்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவரு டைரி எழுதியிருக்காரு. அந்த டைரியில தன்னோட பெர்சனல் இன்னர்மோஸ்ட் தாட்ஸ் அவர் என்னலாம் நினைக்கிறாரோ, யார பத்தி? அந்த காலத்துல வாழ்ந்த, அந்த பீரியட்ல வாழ்ந்த மனுஷங்கள பத்தி, அவங்களோட நடை, உடை, பாவனைகள், அந்த லண்டன்ல இருந்த அந்த ஃபேஷன்ஸ், அப்புறமா அந்த ஸ்கேண்டல்ஸ் புரணி பேசுவாங்கல்ல அந்த இது, அப்புறமா வந்து காசிப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த சிட்டி லைஃப், அப்புறமா வந்து ஸ்ட்ரீட்ல பேசுற காசிப்ஸ், அப்புறம் ஹாஃபி ஹவுசஸ், பிளே ஹவுசஸ் இதுலலாம் வந்து யார் யார பத்தி என்னலாம் பேசிக்கிட்டாங்க. அப்புறமா வந்து வீட்ல உள்ள ஒரு சில டொமஸ்டிக் ட்ரபிள்ஸ், அப்புறமா பொறாமை, அப்புறமா ஃபெயிலியர் இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வந்து அவரோட டைரியில வந்து நோட் பண்ணி வைக்கிறாரு சாமுவேல் பெப்பீஸ். இது பின்னாடி பப்ளிஷ் ஆகும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த மனுஷன் எழுதியிருக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதியிருக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து இது கண்டிப்பா வந்து என்ன ஆக போறதில்ல. நம்ம வந்து வெளியில வரப்போறதில்ல. he he did not hesitate to record his inmost thought and feelings without reservation. எந்த ஒரு தடை இல்லாம அவர் பாட்டுல எழுதி தள்ளி வச்சுட்டாரு. தன்னோட மனசுல என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையுமே. இப்போ இந்த 1825ல மேல இருந்து அவரோட ஆத்துமா பாத்துச்சுன்னா என்ன நினைக்கும்? ஐயையோ! இதெல்லாம் வந்து இப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெறைய விஷயங்கள வந்து நான் சொல்லியிருக்கவே மாட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சிருப்பாருல்ல. ஓகே. இப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட டைரியில எழுதுறாங்க. இது ஒரு மாரி வித்தியாசமான ஒர்க்கா இருக்கு. அந்த சமயத்துல லண்டன்ல இந்த இந்த ப்ரோஸ் பீஸ வாசிக்கிறவங்களுக்கு. அதாவது பொதுவாவே அடுத்தவங்க லைஃப்ல இருக்கிற அந்த என்ன கான்சிக்வென்ஷன்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும் இல்லையா? அதனால இவரோட டைரி வந்து எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாவும், ஒரு மாரி வித்தியாசமாவும் இருக்கு. இவர பத்தி எழுதுனது மட்டும் இல்லாம, அவரோட கன்டெம்பரரில யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் சொசைட்டில வந்து ஒரு ப்ராப்ளத்த கூட கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து கிரியேட் பண்ணதா சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட். இவரோட டைரி வந்து ப்ரோஸ் ஸ்டைல்ல எழுதியிருக்காருன்னு சொன்னோம். ஆனா அது எப்படி இருந்தது? காம்ப்ளிகேட்டடா இருந்ததா? ஏழை எளிய மக்கள், அதாவது நார்மல் பீப்பிள்ஸ் கூட அவரோட டைரிய ரீட் பண்ண முடிஞ்சதா? அப்படின்னா, எஸ். சிம்பிளா இருந்தது. டைரக்ட்டா இருந்தது. கலோக்கியல் லாங்குவேஜ்ல அதாவது அந்தந்த எளிய நடையில, அந்தந்த ஏரியால உள்ள உள்ள மக்கள் பேசுற அளவுக்கு எளிய நடையில இருந்தது. இது எல்லாமே வந்து அன்னைக்கு அன்னைக்கு என்ன ஃபேக்ட் இருந்ததோ, அது எல்லாத்தையுமே அவர் வந்து டைரியில நோட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சாமுவேல் பெப்பீஸோட டைரி வந்து இங்கிலீஷ் ப்ரோஸ்லயே வந்து ஒரு அட்மோஸ்ட் சக்சஸான ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்த ஒரு வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க எல்லா ஆத்தரும். அது மட்டும் இல்லாம, இப்போ காம்டன் ரிக்கட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, இவரோட டைரி அதாவது இவரோட எழுத்துக்கள் கிட்டத்தட்ட எல்லா டர்வன்ஸ்னா அந்த சத்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா? அது நியூ ஃபேஷன்ஸ் அப்புறமா வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிசியாலஜி அப்புறமா நியூ டிஷ், ஓல்டு புக், பிரிட்டி ஃபேஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் வந்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் இதுல நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்றாரு ரிக்கட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாமுவேல் பெப்பீஸ் வந்து எதுக்கு ஃபேமஸா இருக்கிறாரு? அது நமக்கு நல்லாவே தெரியும். போயம்ஸா, பிளேஸா, டைரிஸானா, நாவல்ஸா அப்படி கேட்டனா வந்து டைரிக்கு தான் வந்து ஃபேமஸா இருக்காரு. ஓகே. சாமுவேல் பெப்பீஸ் டைரி கவர்ஸ் த பீரியட். எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் அவர் கவர் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். 1660ல இருந்து 1669 வரைக்கும் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆப்ஷன் சி. பெப்பீஸோட ஒர்க் வந்து பெப்பீஸ் ஒர்க்ட் அஸ் அவர் வந்து என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சில உள்ள நேவி ஆஃபீஸ் அஃபிஷியல் அதுதான் வந்து அந்த ஒர்க் தான் பார்த்திருந்தாரு நம்ம பார்த்தோம். என்னவா இருந்தாரு அப்படின்னா வந்து அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது பெப்பீஸ் ரோட் ஹிஸ் டைரி இன் அவரோட டைரிய லத்தீன்ல எழுதியிருந்தாரா, ஷார்ட் ஹேண்ட்ல எழுதியிருந்தாரா, பிரெஞ்சுல இருந்தாரா, கோட் லாங்குவேஜ் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாரான்னு கேட்டா கலோக்கியல் லாங்குவேஜ்ல சிம்பிளா டைரக்டா ஷார்ட் ஹேண்ட்ல எழுதியிருந்தாரு. ஓகே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே.
பெப்பிஸோட ஸ்டைல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பாலிக்கா இருந்ததா, ஆர்னேட்டா இருந்ததா, பொயட்டிக் ஸ்டைலா இருந்ததா, இல்லைன்னா சிம்பிள் அண்ட் கலோக்கியலா இருந்ததா அப்படின்னா சிம்பிளாவும் கலோக்கியல் லாங்குவேஜ்ல இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே. சாமுவேல் பெப்பிஸ் இஸ் நோன் ஃபார், அவர் வந்து ட்ரமாட்டிஸ்டா தெரியுமா, எஸ்ஏயிஸ்டா தெரியுமா, டைரிஸ்டா தெரியுமா, நாவலிஸ்டா தெரியுமா, நமக்கு அவர் வந்து ஒரு பெஸ்ட் டைரிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? சாமுவேல் பெப்பிஸோட டைரிய எப்போ வந்து டெசிபர்ட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது வாசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எப்போ வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1725 800 1825 1850 த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1825. இப்போ ஆப்ஷன் டி ல இருக்கிற இந்த 1850ல சார்லஸ் டிக்கின்சன் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அந்த ஒர்க்கோட நேம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்தது விச் ஈவென்ட் இஸ் ரெக்கார்டட் இன் பெப்பிஸ் டைரிஸ்? பெப்பிஸ் டைரியில எந்த ஈவென்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு? பிரெஞ்சு ரெவல்யூஷனா, ரெஸ்டோரேஷனா, அல்லது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா, அல்லது ரெனைசன்ஸா? இந்த ரெஸ்டோரேஷன் ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வந்து பி ஆப்ஷன்ல உள்ள ரெஸ்டோரேஷன். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் பீரியடோட இயர் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க மறக்காம சொல்லுங்க. ஓகே. பெப்பிஸோட ப்ரோஸ் இஸ் பெஸ்ட் டெஸ்கிரைப்ட் அஸ். பெப்பிஸோட ப்ரோஸ் வந்து எப்படி பெஸ்ட்டா வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல தான் வந்து அவர் பண்ணியிருந்தாரு. ஓகே. அடுத்தது பெப்பிஸ் யூஸ்ட் ப்ரோஸ் மெயின்லி ஃபார். அவர் வந்து டிராமாக்காண்டி இது யூஸ் பண்ணியிருந்தாங்களா, போயட்ரியா, இல்லைன்னா sermon-ஆ? அவர் தன்னோட பர்சனல் எக்ஸ்பிரஷனை வெளியே கொண்டு வரதுக்காக தான் அவர் வந்து டைரி எழுதினாரு. மற்ற டிராமாக்காண்டியோ, போயட்ரிக்காண்டியோ, sermon-காண்டியோ அவர் எழுதல. ஓகே. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய ஆத்தரை வந்து நம்ம வருங்கால வர வர்ற காலகட்டத்துல பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.